அனைவருக்குமே வணக்கம். 12 ராசிகள்லையுமே பார்த்தீங்களா, ஒவ்வொரு ராசிக்காரருக்குமே வெவ்வேறான குணாதிசயங்கள் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த ஒவ்வொரு ராசிக்காரருக்குமே அவங்களோட ராசி அதிபதியை பொறுத்து தான் தனித்துவமான குணத்தோடு இருப்பாங்க. அப்படி நம்மளுடைய மீன ராசி நேயர்களோட குணங்களும் அவங்களுக்கு இனி வரக்கூடிய காலம் எப்படி இருக்குது, நல்லா இருக்கா அல்லது ரொம்ப கஷ்டமாக இருக்கா, இனி வரக்கூடிய காலகட்டங்களில் அவங்க என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் அவங்க கொஞ்சம் யோசித்து செய்யணும். அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டத்தில் நம்மளுடைய மீனராசி நேயர்களுக்கு கிடைக்கக்கூடிய யோகத்தையும் அவங்களுக்கு காத்திருக்கக்கூடிய சர்ப்ரைஸையும் நம்ம பார்க்க போகிறோம். மேலுமே இந்த மீனராசி நேயர்கள் எந்த தெய்வத்தை வழிபடணும், அவங்க செய்ய வேண்டிய முக்கியமான பரிகாரங்கள் என்ன அப்படிங்கிறது எல்லாமே நம்ம தொடர்ந்து வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோ பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் மாஸ் மல்டிமீடியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்களா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பொதுவாகவே இந்த மீன ராசிக்காரருக்கு பார்த்திங்களா, குருவோட ஆதிக்கத்தில் பிறந்தவங்க. அடுத்தவங்களுக்கு ஒரு கஷ்டம் அப்படின்னா முதல்ல உதவுறாங்களும் இந்த மீன ராசிக்காரர் தாங்க இருப்பாங்க. அப்படி உதவியை பெற்றுக்கொண்டவங்க பிற்காலத்தில் இதெல்லாமே உதாசனப்படுத்தி சென்றால் கூட அதை பற்றியெல்லாம் யோசிக்க மாட்டாங்க. மீண்டுமே அவங்களுக்கு ஏதாவது பிரச்சனை அப்படின்னா உடனே போய் ஹெல்ப் பண்ணுவாங்க. இது மற்ற எந்த ராசிக்காரருக்குமே இல்லாத ஒரு சனி சிறப்புன்னே சொல்லலாம். இந்த மீன ராசிக்காரருக்கு இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான குணம். 12 ராசிகள்லேயே பார்த்திங்களா, நிறைவான ராசியாகவும் இந்த மீன ராசி இருக்குது. குருவின் காரகத்துவம் பெற்ற ராசி அப்படிங்கிறதுனால தூய்மையும் வாய்மையும் மிக்கவங்களாக இருப்பாங்க. அதே மாதிரி இந்த மீன ராசிக்காரர்களோட பலம் இவங்க நல்லவங்களாக இருப்பது தாங்க. பலவீனம் அப்படின்னா இவங்க ரொம்ப நல்லவங்களாக இருக்கிறது தாங்க ஒழிய வல்லவங்களாக இருக்க மாட்டாங்க. இதனால் வாழ்க்கையில் பல கஷ்டங்களை இழப்பாங்க. இருந்தால் கூட இது நாள் வரைக்கும் இப்படியே இருந்துட்டோம், இனிமேலும் இதே மாதிரியே இருந்துட்டு போயிடுவோம் அப்படின்னு வாழ்ந்துட்டு போகக்கூடிய நண்பர்களாகவும் இருப்பாங்க. மேலுமே இந்த மீனராசிக்காரை பொறுத்த வரைக்குமே தட்சிணாமூர்த்தியை நீங்கள் வழிபடுறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதே மாதிரி இந்த மீனராசிக்காரரை பொறுத்த வரைக்குமே நீங்கள் தொடர்ந்து குரு பகவானை வழிபடும் போது உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல ஒரு மாற்றமோ ஏற்றமோ நிச்சயமாக இருக்கும். இந்த மீனராசி நேயர்களுக்கு இந்த காலகட்டம், இந்த வாரம் உங்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு பிரச்சனைகள்லாம் வரப்போகுது, மேலுமே இனி வரக்கூடிய காலகட்டம் எப்படி யோகமாக மாற்றலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். இந்த வாரத்தை பொறுத்த வரைக்குமே நீங்கள் மற்றவங்ககிட்ட அனுசரித்து செல்வதன் மூலம் வீண் பிரச்சனை வராமல் நிச்சயமாக தடுக்க முடியும். அதே மாதிரி சின்ன விஷயத்துக்காக கூட நீங்கள் கோபம் அதிகப்படக்கூடிய ஒரு சூழலானது ஏற்படும். அந்த கோபத்தை குறைச்சிட்டிங்க அப்படின்னா நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும். அதே மாதிரி திடீர் பண தேவை ஏற்பட வாய்ப்பு இருக்குது. தொழில் வியாபாரம் தொடர்பான வீண் அலைச்சலுமே ஏற்படக்கூடிய ஒரு காலமாக தான் அமைஞ்சிருக்கு. அதே மாதிரி உத்தியோகத்தில் இருக்கிறவங்க நிர்வாகம் பற்றி யாருடனுமே விமர்சனம் செய்யாமல் இருப்பது தான் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ரொம்ப நல்லது. பதவி உயர்வு, சம்பள உயர்வு இது எல்லாமே தாமதப்படக்கூடிய ஒரு காலகட்டமாக தான் அமைஞ்சிருக்கு. குடும்பத்தில் இருக்கிறவங்களோட செயல்பாடுகள் உங்களுக்கு பல டென்ஷனை தருவதாக இருக்கும். மேலுமே கணவன் மனைவியிடையே மனம் விட்டு பேசி எடுக்கக்கூடிய ஒவ்வொரு முடிவுமே பல சிறப்புகளை உங்களுடைய வாழ்க்கையில் நிச்சயமாக கொடுக்கும். பெண்களுக்கு பொறுத்த வரைக்குமே கோபத்தை கட்டுப்படுத்துவது, வீண் வாக்குவாதங்களை தவிர்ப்பது உங்களுக்கு சிறப்பான பல நன்மைகளை கொடுக்கும். மாணவர்களுக்கு சக மாணவர்களை அனுசரித்து செல்வது ரொம்ப நல்லது. ரொம்ப பொறுமையுடனும் கவனமாகவும் பாடங்களை படிப்பது இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுடைய எதிர்காலத்துக்கு ரொம்ப ரொம்ப நல்லதாக இருக்குது. அடுத்ததாக பார்த்தோமா, நட்சத்திர ரீதியாக நம்மளுடைய மீனராசி நேயர்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு பலன்கள்லாம் காத்திருக்கு. பூரட்டாதி 4ஆம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த வாரம் குடும்பத்தில் உங்களோட பேச்சுக்கு எதிர்பேச்சு பேசியவங்க கூட உங்களுக்கு நல்ல மரியாதை கொடுப்பாங்க. அதே மாதிரி கணவன் மனைவிக்கு இடையில் மகிழ்ச்சி நீடிக்கும். குழந்தைகள் தொடர்பான காரியங்களை செஞ்சு முடிக்க அலைய வேண்டியதாக ஒரு சூழலானது இருக்கும். உங்களோட செயல்களுக்கு இருந்த முட்டுக்கட்டைகள் அனைத்துமே விலகுங்க. அதே மாதிரி நீங்கள் எதிர்பார்த்த இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நல்ல உதவிகள் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். பண வரத்து உங்களுக்கு அதிகரிக்கும். மாணவர்களுக்கு பொறுத்த வரைக்குமே கல்வியில் திறமை வெளிப்படும். கல்வியில் வெற்றி பெற தேவையான உதவிகள் எல்லாமே இந்த காலகட்டத்தில் கிடைக்கும் வகையில் தான் உங்களுக்கு அமைய போகுது. அடுத்தது பார்த்தோமா, உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த வாரம் புதிய முயற்சிகளை நீங்கள் இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் தள்ளி போடுவது ரொம்ப நல்லது. காரிய தடை, தாமதம், வீண் அலைச்சல் இது எல்லாமே ஏற்பட வாய்ப்பு இருக்குது. உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்குமே சிறப்பாக இருக்கும். அதே மாதிரி குடும்பத்தில் நீண்ட நாளாகவே இருந்து வந்த பிரச்சனைகள், மனக்குழப்பம் இது எல்லாமே ஏற்பட்டு நீங்கும். எதிர்பாராத செலவு ஏற்படும். கொடுக்கல் வாங்கல் சரளமாக அமைந்து உங்களுக்கு கொடுத்த வாக்குறுதிகளை காப்பாற்ற முடியும் அளவுக்கு உங்களுக்கு சூழல்கள் அமையும். அதே மாதிரி அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு பேரு புகழ் எல்லாமே உயரக்கூடிய ஒரு காலமாக தான் இருக்க போகுது. மாண்புமிகு பதவிகள் எல்லாமே உங்களை இந்த காலகட்டத்தில் தேடி வர வாய்ப்புகள் இருக்குது. அதை நீங்கள் சரியான முறையில் பயன்படுத்துவது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. மக்களோட ஆதரவும் பெருகும். மறைமுக வருவாய்களுமே பெருகக்கூடிய ஒரு காலகட்டமாக தான் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு.
அடுத்ததாக ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த வாரம் குடும்பத்தில் ஒற்றுமையும் லட்சுமி கடாட்சமான ஒரு நிலையுமே ஏற்படுங்க. உற்றார் உறவினர்களோட வருகை உங்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கும். பிரிந்தவங்க கூட ஒன்று சேர இந்த காலகட்டம் உங்களுக்கு சந்தர்ப்பங்களும் சூழ்நிலைகளும் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். பொருளாதார நிலை பொறுத்த வரைக்குமே மிகச்சிறப்பாக இருக்கிறதுனால குடும்ப தேவைகள் ஒவ்வொன்றையுமே நீங்கள் பூர்த்தி செய்வீங்க. கொடுக்கல் வாங்கல்லையுமே நல்ல லாபம் உங்களுக்கு கிடைக்கும். சில பேர்த்துக்கு வீடு மனை வண்டி வாகனம் இது எல்லாமே வாங்கக்கூடிய யோகங்களுமே சில பேர்த்துக்கு காத்திருக்கு. இந்த டைமில் பொறுத்த வரைக்குமே நீங்கள் இறை வழிபாடு உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு ஏற்றத்தை ஏற்படுத்தும் ஒரு அற்புதமான காலகட்டமாக மாறப்போகுது. அதே மாதிரி நினைத்த காரியங்கள் எல்லாமே நினைத்தபடி நிறைவேறி மன நிம்மதியை உற்சாகத்தையும் உங்களுக்கு கொடுக்கும். உத்தியோகஸ்தானர்களுக்கு ஊதிய சம்பள உயர்வு இது எல்லாமே கிடைக்க இந்த காலகட்டம் உங்களுக்கு உயர்ந்ததுங்க. மேலுமே சித்தர்களை வணங்க எல்லா பிரச்சனைகளுமே தீரும். வாழ்க்கையில் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படும் அப்படின்னு சொல்லப்படுது. மேலுமே இன்று பார்த்திங்களா பிரதோஷம். இந்த நாளில் நீங்கள் பிரதோஷம் விரதம் சிவனை வழிபடுவது ரொம்ப ரொம்ப நல்லது. உங்களுக்கு உங்களுடைய வாழ்க்கையில் எவ்வளவு கஷ்டம் இருந்தாலுமே அது நிச்சயமாக தீரும். அதுவும் இந்த மாசி மாதத்தில் வரக்கூடிய இந்த சனி மகா பிரதோஷத்தில் விரதம் இருந்து வழிபட்டீங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு ஏற்றத்தையும் மாற்றத்தையும் நிச்சயமாக காண முடியும். அதே மாதிரி நாளைக்கு பார்த்திங்களா சிவராத்திரி. சிவனை முழு மனதோடு விரதம் இருந்து வழிபட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு சிவபெருமான் அருளால் நீங்கள் நினைத்தது எல்லாமே நடக்க ஆரம்பிக்கும். உங்களுடைய வாழ்க்கையுமே சிறப்பாக இருக்கும். எத்தனை ஜென்ம பாவங்கள் இருந்தாலுமே அது நிச்சயமாக தீர்ந்துவிடும் இந்த அருளாலும். அதே மாதிரி நம்மளுடைய மீனராசி நேயர்களுக்கு பொறுத்த வரைக்குமே புதிய தொழில் ஒப்பந்தமானது கிடைக்க ஆரம்பிக்கும். லாபஸ்தானத்தில் உச்ச செவ்வாய் சஞ்சரிக்கிறதுனால புதிய நம்பிக்கையானது உங்களுக்கு ஏற்படும். எதிர்கால தேவைகளுக்கு சேமிப்பை தொடங்குவீங்க. அதே மாதிரி நீண்ட நாளாகவே கடன் பிரச்சனையில் தவிச்சிட்ருக்கிறவங்களுக்கு எல்லாமே இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு அதற்கான ஒரு முடிவு கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக தான் அமைஞ்சிருக்கு. அதே மாதிரி உங்களுடைய குழந்தைகளுக்கு வேலை கிடைத்து குடும்ப வருமானம் அதிகரிக்கும். குடும்பத்தில் மகிழ்ச்சியான ஒரு சூழலானது இருக்கும். உங்களோட பேச்சுக்கு குடும்ப உறுப்பினர்கள் மதிப்பு மரியாதை இது எல்லாமே கொடுப்பாங்க. ஜென்ம சனியோட காலம் அப்படின்னா கூட குரு உங்களுக்கு சாதகமாக இருக்கிறதுனால வாய்ப்புகளை எல்லாமே பயன்படுத்தி கொள்வதுமே இருப்பதை தக்க வைத்து கொள்வதும் உங்களுடைய புத்திசாலித்தனமாக இருக்குங்க. அரசியல்வாதிகள் மற்றும் அரசு ஊழியர்களுக்கு பல நன்மைகள் அதிகரிக்கும் ஒரு காலகட்டமாக தான் இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைச்சிருக்கு. புதிய சொத்துக்கள் வாங்குவீங்க. அதே மாதிரி பழைய சொத்துக்களை எல்லாமே விற்கலாம். திருமணம் ஆன தம்பதியினர் மகிழ்ச்சியுடன் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்குமே இருப்பாங்க. தொழிலை பொறுத்த வரைக்குமே சீராக நடந்தால் கூட லாபம் உங்களுக்கு நிற்காது. கூட்டம் களை கட்டும் கள்ளம் எதுவுமே இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்குமே வியாழக்கிழமை நவகிரக குரு பகவானை வழிபடுவது ரொம்ப ரொம்ப நல்லது. இந்த மாதத்தை பொறுத்த வரைக்குமே மீனராசி நேயர்களுக்கு உணர்ச்சி வசப்படுறத முக்கியமாக நீங்கள் குறைச்சிக்கணும். அதே மாதிரி நிதானமாக கையாள்வது உங்களுக்கு ரொம்ப நல்லது. தொழில் மற்றும் வியாபாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றமும் வாக்கு வன்மையான லாபமே கிடைக்கும் வகையில் தான் இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைச்சிருக்கு. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு அங்கீகாரம் இருந்தால் கூட பணியில் கொஞ்சம் இந்த காலகட்டத்தில் கவனமாக இருப்பது உங்களுக்கு உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும். ஒரு அற்புதமான காலகட்டமாக உங்களுக்கு மாறப்போகுது. அதே மாதிரி இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்குமே 7.5 சனியோட ஆரம்பம் பகுதியில் இருக்கக்கூடிய உங்களுக்கு உங்களோட ராசிநாதரும் வக்கர கதியில் அனுகூலமற்ற நிலையில் சஞ்சரிக்கிறாருங்க. வருமானத்து தடை செலவுகளே அதிகமாக இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு இருக்கும். நெருங்கிய உறவினர்களோட பொறாமையோ மறைமுக பேச்சுகளும் உங்களுக்கு கவலையை கொடுக்கும் வகையில் இருக்குங்க. அதே மாதிரி சின்ன விஷயத்துக்காக கூட அதிகமாக நீங்கள் அலைய வேண்டிய ஒரு சூழலானது அமையும். சின்ன சின்ன உடல் உபாதைகள் ஏற்பட்டு மருத்துவர்களை நாட வேண்டிய ஒரு சூழலானது அமையும். மேலுமே கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை அதிகரிக்கும். அதே மாதிரி இரவு நேர பயணங்களை தவிர்ப்பது இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ரொம்ப நல்லது. திருமண முயற்சியில் வெற்றி கிடைக்கும். விவாக வயதில் பெண் அல்லது பிள்ளை இருப்பின் வரனுக்கு நீங்கள் முயற்சி செய்வது இந்த காலகட்டம் ரொம்ப சரியானதாக இருக்குங்க. ராசிநாதனாகிய குரு பகவான் சுகஸ்தானத்தில் அமர்ந்து விரயஸ்தானத்தை 9ஆம் பார்வையாக பார்க்கறதுனால மேல் அதிகாரிகளோட ஆதரவுமே உங்களுக்கு கிடைக்கும். அதே மாதிரி தசா புக்திகளுக்கு ஏற்ப பலருக்குமே பதவி உயர்வும் சம்பள உயர்வும் கிடைப்பதற்கு சிறந்த ஒரு காலகட்டம் அப்படின்னு கூட சொல்லலாம். கணவன் மனைவிக்கிடையே அந்யோன்யம் அதிகரிக்கும் வகையில் தான் இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைச்சிருக்கு. பல பேர்த்துக்குமே சொந்த வீடு ஆனது அமையும் யோகமும் இருக்குது. சில பேர் தற்போது இருக்கக்கூடிய வீட்டை விட்டுட்டு வசதியான வீட்டிற்கு நீங்கள் மாற்றம் செய்வதற்கும் உங்களுக்கு இந்த டைமில் உகந்ததாக கிரக நிலைகள் அமைஞ்சிருக்கு. தொழில் வியாபாரத்தை பொறுத்த வரைக்குமே சம்மந்தப்பட்ட கிரகங்கள் ரொம்ப அனுகூலமாக சஞ்சரிக்கிறதுனால சந்தை நிலவரம் உங்களுக்கு சாதகமாக இருக்கும். விற்பனை படிப்படியாக அதிகரிக்கக்கூடிய வகையில் தான் இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு.
மேலுமே நீங்கள் தொடர்ந்து குரு பகவானை வணங்கி வரும்போது உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல ஒரு மாற்றத்தையும் ஏற்றத்தையும் நிச்சயமாக பார்க்க முடியும். என்ன மீனராசி நேயர்களே, இந்த வீடியோவில் மீனராசி நேயர்களுக்கு அடுத்து வரக்கூடிய நாட்கள் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோம். வீடியோ பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் மாஸ் மல்டிமீடியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்களா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஆல் வியூவர்ஸ், தேங்க்யூ.